ശ്രീ ഗുരുഭ്യോ നമ. ശ്രീമാത്രേ നമ. 2024 മഹാ നവരാത്രി ഒക്ടോബർ 3 ആരംഭിച്ച് ഒക്ടോബർ 12 വിജയദശമിയോടുകൂടെ പൂർത്തിയാകും. அந்த 9 நாளைக்கு ராத்திரி காலத்தில் அம்பாளை ஆராதனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுறது. பிரதமம் சைலபுத்ரீதி, த்விதீயம் பிரம்மச்சாரிணி, திருதீயம் சந்திரகண்டேதி, கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம், பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி, ஷஷ்டம் காத்யாயினீதி ச, சப்தமம் காளராத்ரீது மகாகௌரீதி சாஷ்டமம், நவமம் சித்திதா புரோக்தா நவதுர்கா பிரகீர்த்திதாக, உக்தான்யேதானி நாமானி பிரம்மணைவ மகாத்மனா, அக்னினா தஹ்யமானஸ்து சத்ருமத்தியகதையோரணே, விஷமே துர்கமே ஜெய்வா பயார்த்தா சரணங்கதாக அப்படின்னு அந்த தேவி மகாத்மியத்தில் கவசத்தில் வரும். பிரம்மாவே இந்த கவசத்தை சொல்கிறார். பிரம்மா நேரிட்டு மார்க்கண்டேய மகர்ஷிக்கு சொல்கிறார். அப்போது ஆதித்த நாளைக்கு சைலபுத்திரியிலேருந்து ஆரம்பித்து அந்த மகாகௌரீதி சாஷ்டமம் 8 நாளைக்கு 8ஆமத்து நாளைக்கு மகாகௌரி, 9ஆமத்து நாளைக்கு அப்படி கம்ப்ளீட் பண்ணுறது. 9 நாளைக்கும் அந்த 9 துர்க்கையை ஆராதனம் பண்ணுறது அப்படிங்கிறது, 9 துர்க்கையை ஆவாகனம் பண்ணுறது, 9 துர்க்கையை ஆராதனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம ஆதித்த 3 நாளைக்கு துர்கா, அப்புறம் 3 நாளைக்கு லக்ஷ்மி, அப்புறம் 3 நாளைக்கு சரஸ்வதி அப்படின்னு நம்ம ஆராதனம் பண்ணோம். அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூப சண்டிகா துர்கா பரமேஸ்வரியாயிட்டு அப்படி ஆராதனம் பண்ணுறது இந்த சாரதா நவராத்திரியில் ரொம்ப விசேஷம். சரத்காலே மகாபூஜ்யாம் கிரேதே யாஜவார்ஷிகி அப்படின்னு அம்பாளே சொல்கிறார். அந்த மகா பூஜை இந்த சரத்காலத்தில் உள்ள நவராத்திரியில் பண்ணணும். தஸ்மான்ம மைதன் மாகாத்மியம் சுத்வா பக்தி சமன்விதா. அப்படி யார் இந்த 9 நாளைக்கும் அந்த அம்பாளை ஆராதனம் பண்ணுறாளோ, 9 ராத்திரிகளில் அம்பாளை ஆராதனம் பண்ணி தெய்வீ மகாத்மிய பாராயணத்தை பண்ணுறாளோ அவளுக்கு தனதானிய சமன்விதா, எல்லா தனதானிய சம்பத்தையும் அம்பாள் கொடுப்பள். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷஜந்தோ, ஸ்வஸ்தே ஸ்மிருதா மதிவதீவ சுபாம் ததாசி, தாரித்ர துக்க பயஹாரிணி காத்துதன்யா, சர்வோபகாரகரணாய சதார்திர சித்தா. அந்த துர்க்கையாக 9 நாளைக்கு ஆராதனம் பண்ணினா எல்லா பயத்தையும் இல்லாமாக்குள், எல்லா சுஸ்தியையும் கொடுப்பள். தாரித்ர துக்க பயஹாரிணி காத்துதன்யா, தாரித்ரியம் துக்கம் பயம் இது 3 தான் மனுஷனுக்கு இல்லாமகணும். அதை 3 இல்லாமாக்கி அப்படி சர்வோபகாரகரணாய சத ஆர்திர சித்தா, ஆர்திரமான சித்தத்தோடு கூடி அப்படி உபகாரம் பண்ணுறதுக்கு அந்த அம்பாள் தயாராக இருக்கா. அதனால் இந்த நவராத்திரி காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. சாஸ்திரங்கள்லாம் இதில் கும்பஸ்தாபனம் பண்ணி அம்பாளை ஆராதனம் பண்ணுறது, ஷோடசோபச்சார பூஜை பண்ணி ஆராதனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நித்திய கர்மாவாயிட்டே சொல்லியிருக்கு. அதானது பண்ணியே ஆகணும், அந்த அளவுக்கு பிராதானியம் கொடுத்து சொல்லியிருக்கு. அப்போ இந்த கும்பஸ்தாபனம் என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சம்சயம் இருக்குது. அதானது இன்றைக்கி 2 அக்டோபர் இன்றைக்கி அமாவாசை இருக்குது. அப்போது அமாவாசை இல்லாத பிரதமையில் கும்பஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திர கிரந்தங்கள்லாம் சொல்கிறது. இந்த நிர்ணயம் பண்ணுறதெல்லாம் நம்ம சொந்தம் இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்ண முடியாது. கிரந்தங்களில் என்ன சொல்லியிருக்கோ அது ரிஷிமார் சொன்னத்தை பார்த்து நமக்கு சொல்கிறதுக்கு தான் அதிகாரம் உண்டு. அப்படி பார்த்தானா நம்ம தர்மசிந்து அது மாதிரி உள்ள கிரந்தங்கள், புராணங்கள், அதனோடெல்லாம் ரெஃபரன்ஸு இதிலேயே நம்ம இந்த வீடியோவோடு அந்த யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுப்போம். அதை பார்த்தா கூடுதல் தெரிஞ்சுக்கலாம், பிரமாணம் வேணும் அப்படிங்கிறவாளுக்கு. அப்போது நாளைக்கு ஆத்தியத்த நாளைக்கு பிரதமை, அதானது அமாவாசை கலராத்த பிரதமையில் அது கும்பஸ்தாபனம் பண்ணணும். அந்த பிரதமையில் சித்ரா நட்சத்திரமும் இருக்கப்படாது. அது மாதிரி சில
அந்த யோகங்களும் துர்யோகங்களும் இருக்கப்படாது அப்படின்னு சொல்கிறது. அப்போது நாளைக்கு சித்ரா நட்சத்திரம் அது சாயங்காலத்துக்கு மேலே தான் வருது. அதனால் காலம்பரை எல்லாருமே ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நல்ல சமயமாக இருக்குது. அப்போ கும்பஸ்தாபனம் பண்ணலாம். இல்லைன்னா அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு 11:30-12 கடையில் அப்போவும் கும்பஸ்தாபனம் பண்ணலாம். இது ரெண்டும் கும்பஸ்தாபனம் பண்ணுறதுக்கு ரொம்ப அநியோஜ்யமான சமயம். அப்போது அந்த வைத்திருதி யோகம் தொடங்கினதான யோகங்கள் ஒன்றும் இல்லை, நல்ல யோகம்தான் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் கும்பஸ்தாபனம் பண்ணலாம். குலு வைக்கப்பட்டவா இப்போ இன்றைக்கே, அதானது 2ஆம் தேதியே குலு பொம்மையெல்லாம் எடுத்து அதெல்லாம் வைக்கலாம். பட் அந்த கும்பஸ்தாபனம் நாளைக்கு தான் பண்ணணும். சம்பிரதாயமாக நம்ம கும்பஸ்தாபனம் பண்ணும்போது குலுவில் அரிசி, மஞ்சள், அதில் ஒரு நாரங்காய் அதெல்லாம் போட்டு அப்படி ஒரு கும்பஸ்தாபனம் பண்ணுவோம் குலு வைக்கிறவா. ஆனால் சாஸ்திரோக்தமாக பார்த்தா அது சரியான ரீதியில் அது இலையில் நம்ம நெல், அதுக்கு மேலே ஒரு இலை போட்டு அரிசி, அதுக்கு மேலே ஒரு இலை போட்டு உளுந்து, அதுக்கு மேலே ஒரு இலை போட்டு திலம், எள்ளு எல்லாம் போட்டு அப்படி நூலெல்லாம் சுற்றி அப்படி ஒரு கும்பம் ஸ்தாபனம் பண்ணி அதில் மேலே நாளிகேரம் வச்சு மாவில் வச்சு அதில் ஜலம் விட்டு கும்பரத்னம் போட்டு அப்படி தான் அதில் அம்பாள் ஆவாகனம் பண்ணி அது ஸ்ரீசூக்த விதானத்தில் ஷோடசோபசார பூஜை பண்ணி அப்படி 9 நாளைக்கு அதில் அது அந்த துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூபத்தில் சமஷ்டியாக இருக்கிறதான அந்த சண்டிகா துர்கா பரமேஸ்வரியை ஆவாகனம் பண்ணி அப்படி 9 நாளைக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி அந்த பூஜை, அந்த மகா தசமி, அந்த தசமிங்கிறது 12ஆம் தேதி சனிக்கிழமை தான் அந்த விஜயதசமி. அந்த விஜயதசமியோடு நிர்ணயம் எப்படி அந்த தர்ம சிந்துவில் சொல்கிறா அப்படின்னா, அன்னைக்கு அபராண்ண காலத்தில் அந்த தசமி இருக்கணும். என்னைக்கு அபராண்ண காலத்தில் தசமி இருக்கோ அன்னைக்கு தான் விஜயதசமியாக எடுத்துக்கணும். 2 நாளைக்கு அபராண்ண காலத்தில் இருந்தானாக்கா அந்த தசமி இருந்தால் அந்த ஆத்தியத்த நாளைக்கு எடுத்துக்கணும். 2 நாள்லேயும் அபராண்ண காலத்தில் தசமி இருக்கலை அப்படின்னாலும் ஆத்தியத்த நாளைக்கு தான் எடுத்துக்கணும். 2 நாள்லேயும் அபராண்ண காலத்தில் தசமி இல்லாமக்கு 1 நாளைக்கு அந்த சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இருந்தானா என்னைக்கு சிரவண நட்சத்திரம் இருக்கோ அன்னைக்கு எடுத்துக்கணும். இப்படிங்கிறது அந்த தர்ம சிந்துவில் நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதனால் இப்போது பார்த்தானா 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அபராண்ண காலத்தில் தசமியும் இருக்குது, அன்னைக்கு சிரவண நட்சத்திரமும் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக அன்னைக்கு தான் சாஸ்திரோக்தமாக விஜயதசமி. 13 அன்னைக்கு காலம்பரை கொஞ்சம் நாழிகை இருந்தானாலும் அது மட்டும் தசமி விஜயதசமிக்கு போராது. அதனால் அன்னைக்கு 12ஆம் தேதி கொஞ்சம் லேட்டாக 9:30க்கு மேலே தான் தசமி வர்றது. 9:30க்கு மேலே நல்ல சமயம் பார்த்து அன்னைக்கு தான் வித்யாரம்பம் பண்ணணும். அந்த எந்த சமயம் அப்படிங்கிறது வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக அது டைம் கொஞ்சம் கூட ஸ்பெசிஃபிகேஷனாக அது போடலாம். அதனால் நாளைக்கு கும்பஸ்தாபனம் பண்ணணும். குலுவெல்லாம் 2ஆம் தேதி இன்றைக்கே வச்சுக்கலாம். கும்பஸ்தாபனம் நாளைக்கு தான் பண்ணணும். அந்த 12ஆம் தேதி தான் விஜயதசமி. பூஜை வைக்கிறது அதுக்கு தலைக்கு நேட்டிக்கு நவமிக்கு பூஜை வைக்கலாம். அது 1 நாளைக்கு பூஜை வச்சு தசமியில் எடுக்கிறது. நம்ம நவமி இன்னைக்கு காலம்பர பூஜை வைக்கிறது தான் நம்மளோட சம்பிரதாயம், சாஸ்திரம். அப்படி இல்லைன்னானாக்கா அந்த மூலேது ஆவாகே தேவி, மூல நட்சத்திரத்தில் ஆவாகனம் பண்ணி 3 நாள் பூஜை வச்சு அந்த சிரவணத்தில் பூஜை எடுக்கணும். இப்படி 2 ரீதியில் பூஜை வச்சு எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கு. அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி வைக்கிறது அப்படிங்கிறது மலையாள சம்பிரதாயம். அப்படி ஒரு சிஸ்டமாக வச்சுன்னு இருக்கா. ஆனால் தமிழ் பிராமணா நவமி அன்னைக்கு காலம்பரை வச்சு தான் தசமி அன்னைக்கு பூஜை எடுக்கிறது. அதானது 11ஆம் தேதி காலம்பரை அந்த பூஜை வைக்கிறது, 12ஆம் தேதி
பூஜை எடுத்து வித்யாரம்பம் பண்ணுறது. இதுதான் அதனோட டீட்டெயில்ஸ். நமஸ்காரம்.